வணக்கம். ஜி மீடியா செய்திகள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக இஃப்தார் நிகழ்ச்சி குனியமுத்தூர் அருகே புட்டுவிக்கி சாலையில் அமைந்துள்ள NSK திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மாவட்ட தலைவர் சர்புதீன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் ஹாஜ் கமிட்டி மாநில தலைவரும் பே அப்துல் சமது அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இந்தியா கூட்டணி சார்பில் கோவையில் போட்டியிடும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சியில் போட்டியிடும் வேட்பாளர் ஈஸ்வரசாமி இருவர்களும் கலந்து கொண்டார்கள். இதில் மாநில பொருளாளர் உமர், மாநில பிரதிநிதி சுல்தான், அமீர் அக்பர், சாதிக் அலி, கோவை சையது, மாவட்ட செயலாளர் முஜீப் ரஹ்மான் இதில் கலந்து கொண்டார்கள். விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்ற மாதம் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதும், இப்போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதும் பாஜகவுடைய தோல்வி பயத்தை இன்றைக்கு அவர்கள் மேம்படுத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய கட்சி, அந்த கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி எல்லாம் எதிர்கட்சிகளை துவக்குவதன் மூலம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று கனவு காணக்கூடிய பாஜக நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறார். இன்னும் 4 நாட்கள் பிரச்சாரத்திற்கு வர இருப்பதாக செய்திகள் வந்துள்ளது. கோவையை மையப்படுத்தி ரோட் ஷோ நடத்தியிருக்கிறார். இந்த ரோட் ஷோவும் தோல்வியிருக்கின்றது. கோவையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு ரோட் ஷோ நடத்தினாலும் ஒரே ஒரு தொகுதியில் கூட பாஜகவால் வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலையாக. இன்றைக்கு தேசிய அளவிலான ஊடகங்கள்
பெரும்பகுதி பெரும்பாளிகளுடைய கைகளிலும் பெரும்பாளிகளுக்கு ஆதரவான பாஜகவினுடைய கூறுகளாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழலும் அது கருத்து கணிப்பாக இல்லாமல் கருத்து திணிப்பாக இன்றைக்கு பல கருத்து கணிப்புகள் வந்திருந்தாலும் நிச்சயமாக அந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டு மக்களுடைய உண்மையான உணர்வுகள் தேர்தல் களத்தில் வெளிப்படும். பாஜக வீழ்த்தப்படும். நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை இப்போது தவிர்க்க முடியாத என்பதை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து தன்னுடைய குருவான சாவர்கரின் வாரிசு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகிறார். தொடர்ந்து சட்டத்துக்கு புறம்பாக அவர் செயல்பட்டு அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தால் ஒத்துப்பட்டு மன்னிப்பு கேட்டு பின்வாங்கக்கூடிய ஒரு பணியை தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆளுநருடைய செயல்பாடுகளில் இன்னும் இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவான நிலையை பெறும். 40-40 பாஜக அமலாக்கத்துறையில் வருமான வரித்துறையில் இன்றைக்கு எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாடறியும். மிக குறிப்பாக சமீபத்தில் வெளிவந்த தேர்தல் பத்திர சூழலில் ஈடியை பயன்படுத்தி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் தொழில் நிறுவனங்களை மிரட்டி அதன் பிறகு அவரிடத்தில் இருந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இது எல்லாம் தேர்தல் காலத்தில மக்கள் அதற்கு சரியான பதில் அளிப்பார். பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாய் அமைப்பான RSS ஹிட்லரை முன்னோடியாக கொண்ட ஒரு அமைப்பு. ஹிட்லரிடத்துல ஒரு அமைச்சர் இருந்தார். பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கி விடலாம் என்பது திட்டம். அதே வழியை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. நாங்கள் ஊழலற்ற கட்சி, ஊழல் இல்லாத கட்சி என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவில் இதுவரை யாரும் செய்யாத ஊழல்களை பாஜக செய்து வருகிறது. இதில் தேர்தல் பத்திர ஊழல் சமீபத்தில் வெளிவந்திருக்கிறது. மிகப்பெரிய ஊழலிலே கொடூரமான ஊழல் என்பது பிஎம் கேர்ஸ் ஊழல். அதாவது பொருட்களுடைய கொரோனாவால் கோவிடால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்திற்காக நிதி தாருங்கள் என்று கேட்டு அதில் 10,000 கோடிக்கு மேலாக வசூலித்த தொகைக்கு இதுவரைக்கும் கணக்கு கொடூரமான ஊழல் என்றால் இதுதான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண நிதி செய்த ஒரு கட்சி சொன்னால் அது பாஜக தான். அந்த பாஜக போட்டு பல்வேறு ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் வியாபார என்கின்ற மிக மோசமான ஊழல் நடந்தது பாஜக ஆட்சியில் தான். நாங்கள் கூலி திளைக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று தொடர்ந்து முழங்குவதன் மூலமாக பொய்யை உண்மையாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். தேர்தலில் சொன்ன பொய்கள் எல்லாம் மக்கள் மனதில் நிச்சயமாக இருக்கிறது. நாட்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று வெளிநாட்டில் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு வங்கி கணக்கில் 5 லட்சம் ரூபாய் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வேட்பாளர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய வங்கி பணத்தையும் இன்றைக்கு கொள்ளையடிக்க வரி பணத்தையும் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்பட்டதாக பாஜக இருந்தார்கள். நிச்சயமாக இந்த தேர்தல் அவர்களுக்கு சரியான பணத்தை பாஜகவை பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூரை கடந்த 40 ஆண்டுகளாக குறிவைத்து பல்வேறு இன பிளவுகளை, சமூக பிரச்சனைகளை, வெறுப்பு அரசியலை செய்வதற்காக தொடர்ந்து திட்டமிட்டார்கள். அது அனைத்தையும் கடந்த ஒரு மக்களாக, அனைத்தையும் கடந்த ஒரு சமூக நல்லிணக்க மண்ணாக கோவை திகழ்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்துக் கொடுக்கக்கூடிய நிலையை கோவை வாக்காளர் மக்கள் உருவாக்குவார்கள். நிச்சயமாக அவர் வாக்குச்சாவடியில் சென்று வாக்கு சேகரிப்பது மட்டுமல்ல, அவர் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுவார் என்பதுதான் யதார்த்த உண்மை.
நிச்சயமாக கோவை மக்கள் எந்த வகையில் ஆதரிக்கிறார். மூணாவது இடமா நாலாவது இடம் தான் கிடைக்கும். தேர்தல் பத்திரம் கைது வந்ததுக்கு மக்களின் மனநிலை தேர்தல் பத்திரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கூட வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து பிஜேபி போட்டியிடுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட 2 எம்பி வந்து அறிவிச்ச வேட்பாளர் வந்து பதவி விலகிட்டார். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பயத்துல தான் வந்து இன்னைக்கு கெஜ்ரிவால தேர்தல் பத்திரம் வந்து மிகப்பெரிய ஊழல். ஜனநாயகத்தில் அந்த ஊழல் வந்து மிகப்பெரிய ஊழல்லே அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க. இனியும் வந்து பல்வேறு ஊழல்கள் எல்லாம் வந்து வரும். இது வந்து முற்றிலும் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக பாரதிய ஜனதா நடந்திருக்கிறது. 10 ஆண்டு காலமாக, கடந்த 10 ஆண்டு காலமாக மக்களுக்கு விரோதமான பெட்ரோல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்றார்கள். 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். எதையுமே செய்யாமல் மக்களிடத்திலே பொய் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த கனவு பிரதமர் மோடிக்கும் நடக்காது, அண்ணாமலைக்கும் நடக்காது. பொதுவாக அவங்களுடைய வாழ்வை வந்து 400 ரூபாய் கிடைக்கும். ஒரு